என்னைக்காவது எந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆகியிருக்கீங்களா? மோஸ்ட்லி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராபப்ளி நீங்கள் 2 சாய்ஸஸ் பார்த்துருப்பீங்க. ஒன்று growth ஆப்ஷன், இன்னொன்று IDCW இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் கேபிட்டல் வித்ட்ராவல் ஆப்ஷன். இந்த 2 ஆப்ஷனுக்கு மீனிங் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு எந்த சாய்ஸ் ரைட்டாக இருக்கும், இது எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர்ஸை சிம்பிள் டேர்ம்ஸில் இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் எக்ஸாக்ட்லி எந்த ஆப்ஷன் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குன்றதும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்காகவே த வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸோட கான்செப்டை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறது தான் நம்ம சேனல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் growth ஆப்ஷனுன்றது இஸ் ஆல் அபவுட் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நீங்கள் இப்போ ப்ராஃபிட், டிவிடெண்ட் இல்லை கேபிட்டல் கெயின்ஸ் இந்த மாதிரி பீரியாடிக் பே அவுட்ஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கு பதிலாக இது எல்லாமே அந்த ஃபண்ட்லேயே ரீஇன்வெஸ்ட் ஆகுது. ஸோ ஓவர் டைம் இது காம்பவுண்டிங் ஆகி உங்களோட மணி நீங்கள் நினச்சதை அதிகமாக ஃபாஸ்டராக க்ரோ ஆகும். பிகாஸ் நீங்கள் உங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டில் மட்டும் இப்போ ஏர்ன் பண்ணல, நீங்கள் ப்ரீவியஸ் கெயின்ஸ் மூலியமாகவும் ரிட்டர்ன்ஸ் ஏர்ன் பண்ணுறீங்க. இது ஒரு ட்ரீ பிளான் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது அதோட பிரான்ச்சஸை கட் பண்ணுறதுக்கு பதிலாக, லைக் ப்ராஃபிட்ஸை எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரீயாக அது க்ரோ பண்ண விடுறீங்க. ஓவர் டைம் அந்த ட்ரீ ரொம்ப பெருசாக வளர்ந்து உங்களுக்கு தான் அதிக ஷேட் கொடுக்கும். லைக் எப்படி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஓவர் இயர்ஸ் உங்களுக்கு நிறைய வளர்ந்து உங்களுக்கு லாங் டேர்மில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. ஸோ இந்த growth ஆப்ஷனில் கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான ரெகுலர் பே அவுட் கிடையாது. உங்கள் மணி இன்வெஸ்டடாக தான் இருக்கும், உங்களுக்கு பீரியாடிக் டிவிடெண்ட்ஸ் கிடைக்காது இதுலேருந்து. நம்பர் 2, ஹையர் கேபிட்டல் அப்ரிஷியேஷன். நீங்கள் ப்ராஃபிட்ஸை திரும்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுனால வெல்த் சிக்னிஃபிகண்ட்லி க்ரோ ஆகும் ஓவர் டைம். நம்பர் 3, பெட்டர் டேக்ஸ் எஃபிஷியன்சி. நீங்கள் ரிடீம் பண்ணும்போது மட்டும்தான் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும், இயர்லி கெயின்ஸில் கிடையாது. அண்ட் நம்பர் 4, இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் 5+ இயர்ஸ்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது ரெகுலர் வித்ட்ராவல் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு ஐடியலாக இருக்கும். ஸோ இப்போ growth ஆப்ஷனோட ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கணும்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோ நான் சொல்கிறேன். நீங்கள் 1 lakh ரூபி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இதில் வந்து NAV, அதாவது நெட் அசெட் வேல்யூ வந்து 50 rupees. அப்போது 1 lakhக்கு உங்களால் அந்த ஃபண்டோட 2000 யூனிட்ஸை வாங்க முடியும். ஓவர் டைம் இப்போ இந்த NAV 100 rupeesக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஏன்னா எல்லா ப்ராஃபிட்ஸுமே திரும்பி ரீஇன்வெஸ்ட் ஆகியிருக்கு. அப்போது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வர்த் 2 lakhs. அப்போது உங்கள் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அப்படியே டபுள் ஆகுது. இதுதான் காம்பவுண்டிங் அண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டோட பவர். இப்போ growth ஆப்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ IDCW ஆப்ஷனை தெரிஞ்சுப்போம். இது ப்ரீவியஸ்லி டிவிடெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இன்வெஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ரெகுலர் பே அவுட்ஸ் அவங்க ரிசீவ் பண்ணுறதுனால. பட் இதில் கேட்ச் என்னன்னா, இந்த பே அவுட் வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் கிடையாது. அதாவது இது ஃபண்ட்ஸோட ப்ராஃபிட்லேருந்து வருது அண்ட் உங்களோட ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வருது. ஸோ இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், உங்ககிட்ட சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, நீங்கள் அதில் மணி வித்ட்ரா பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஓவர் டைம் உங்கள் டோட்டல் சேவிங்ஸ் தானே கம்மியாகும். அதே மாதிரி தான் IDCWமே உங்களுடைய நெட் அசெட் வேல்யூ NAV தான் ஒவ்வொரு டைம் ஒரு பே அவுட் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகுது. இதோட கீ ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெகுலர் பே அவுட். உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் பீரியாடிக்லி ரிசீவ் பண்ணுவீங்க, லைக் மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆனுவலி அந்த மாதிரி. நம்பர் 2, கேபிட்டல் வித்ட்ராவல் இன்க்ளூடட். உங்கள் பே அவுட் வந்து NAV, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட NAV தான் ஓவர் டைம் ரெடியூஸ் பண்ணுது. நம்பர் 3, ஹையர் டாக்ஸேஷன். இது வந்து மற்ற இன்கம், லைக் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், அதில் தான் வந்து டேக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த ஸ்லாப் ரேட்டில் தான் இதில் வர பே அவுட்ஸஸ் டேக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, இது ரிட்டையரீஸ் இல்லைனா இன்கம் சீக்கிங் இன்வெஸ்டர்ஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ரெகுலர் இன்கம் தான் உங்களுக்கு தேவை, லாங் டேர்ம் கேபிட்டல் க்ரோத்தை விடனா இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இப்போ IDCWயோட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் 1 lakh rupees வந்து இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. உங்கள் NAVயோட வேல்யூ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 40 rupees. அப்போது 1 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபண்டோட 2500 யூனிட்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க. இப்போ இந்த ஃபண்ட் வந்து 6 rupee per unit டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு 15,000 rupees பே அவுட் ரிசீவ் பண்ணுவீங்க. லைக் 2500 into 6 போட்டால் 15,000. இப்போது உங்கள் NAV சடனாக 34 rupeesக்கு ட்ராப் ஆயிடுச்சுன்னா உங்களோட ரிமைனிங் இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டல் வேல்யூவும் பார்த்தீங்கன்னா 85,000க்கு ரெடியூஸ் ஆகிடும். உங்களுக்கு 15,000 ரிசீவ் பண்ணாலுமே உங்கள் டோட்டல் கேபிட்டல்ன்றது ஷ்ரங்க் ஆயிடுச்சு. ஸோ வெல்த் அக்யூமுலேஷன் உங்கள் கோலாக இருந்துச்சுன்னா இது பெஸ்ட் சாய்ஸாக இல்லை.
ஸோ இப்போ growth வெர்சஸ் IDCWல எது நம்ம சூஸ் பண்ணணும்? ஏன்னா நம்ம ரெண்டு ஆப்ஷனுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எது சூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கீ ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி இதை நம்ம கம்பேரிசன் பண்ணியிருக்கோம். இந்த டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? கீ ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பே அவுட்ஸ், கேபிட்டல் க்ரோத், டாக்ஸேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான், யாருக்கு இது பெஸ்ட்டாக இருக்குன்ற வரைக்கும் நம்ம வந்து கீ ஃபேக்டர்ஸ் வச்சு கம்பேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் பாஸ் பண்ணி பொறுமையாக கூட பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் மேஜர் டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன் தான். இப்போ growth ஆப்ஷனல் டாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரிடீம் பண்ணும்போது மட்டும்தான் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்குது. அதுவும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வந்து 15% அப்ளை ஆகும். சப்போஸ் நீங்கள் 1 இயருக்கு கீழே வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா. இதே 1 இயர் மேலே ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் LTCG அதாவது 10% அப்ளை ஆகும். இதுலையுமே ஆஃப்டர் 1 lakh எக்ஸம்ஷனுக்கு அப்புறம் தான். இதே IDCW ஆப்ஷனோட டாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட பே அவுட்ஸ் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அந்த ஸ்லாப் ரேட்டில் தான் டேக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் ப்ளஸ் அவங்களோட இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் அதுபடி டேக்ஸ் ஆகும். லைக் விச் குட் பி 30% ஆர் மோர். இப்போ சப்போஸ் நீங்கள் ஹை டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருந்தீங்கன்னா, ஸோ ஹை இன்கம் இயர்னர்ஸ்க்கு IDCW நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் வந்து growth ஆப்ஷனை கம்பேர் பண்ணால் மச் ஹையர் டேக்ஸஸ் பே பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ ஃபைனல் வேர்டிக் தான் என்ன? growth வெர்சஸ் IDCW ஆப்ஷனில் நம்ம எது சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? இது டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் வே இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, லைக் 5+ இயர்ஸ், அப்புறம் உங்களுக்கு ஹையர் கேபிட்டல் அப்ரிஷியேஷன் வேணும், அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் ரெகுலர் இன்கம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை, அண்ட் ஒரு மோர் டேக்ஸ் எஃபிஷியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி தேவைன்னு யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் growth ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு ரிட்டையரி மாதிரி இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் தேவை, உங்களுக்கு NAV ஓவர் டைம் ரெடியூஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஹையர் டாக்ஸேஷன் பே அவுட்ஸில் கட்டுறதுக்குமே நான் ரெடின்றப்ப IDCW ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் நான் ஒரு ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச் சொல்லட்டா, ஏன் ரெண்டு ஆப்ஷனுமே நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலி யூஸ் பண்ணக்கூடாது? லைக் இப்போ நீங்கள் வெல்த் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 90% growth ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 10% IDCWவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா சம் பீரியாடிக் இன்கம் கிடைக்கும். இல்லை நீங்கள் ரிட்டையர்ட்னா இந்த ரேஷியோவை அப்படி ரிவர்ஸ் பண்ணிவிடுங்க. நிறைய IDCWவில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு சில போர்ஷனை growth ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் லாங் டேர்ம் க்ரோத்காக. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்கிறது ஒரு ஃபண்டை பிக் பண்ணுறது மட்டும் இல்லை, அது ஒரு ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை பிக் பண்ணுறது. உங்களுக்கும் வெல்த் க்ரோ பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னா growth ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இல்லை ரெகுலர் இன்கம் தேவைன்னா IDCW ஆப்ஷனை கன்சிடர் பண்ணுங்கள். பட் அதில் டாக்ஸஸ் அண்ட் NAV ரிடக்ஷன் இருக்குது, அதுக்கு நீங்கள் கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக வச்சு தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் இன்னும் அன்ஷூராக இருக்கீங்க எந்த ஆப்ஷன் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் போய் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட இன்றைக்கி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னும் நிறைய எக்ஸ்பர்ட் ஃபினான்ஷியல் அட்வைஸ்க்காக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் யூடியூப் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.